அன்பு நேர்களே, இலங்கையில் ஒரு இதுவரையும் வெளிவராத ஒரு மறைக்கப்பட்ட லஞ்ச ஊழல் ஒன்று தற்பொழுது டச்சு அதிகாரிகளால் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. இலங்கையில் மருத்துவமனை திட்டங்களுக்கு லஞ்சம் கொடுத்ததாக சந்தேகிக்கப்படும் நிறுவனங்களை டச்சு அதிகாரிகள் விசாரித்து வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த திட்டம் 2012ஆம் ஆண்டை சேர்ந்தது. இந்த கமிஷன் பணத்தை தொழிலதிபர் நிமல் பெரேரா பெற்றதாக கூறப்படுகிறது. நிமல் பெரேரா ராஜபக்ச குடும்பத்தின் நெருங்கிய ஒரு கூட்டாளி துறையில் ஒரு கூட்டாளி நெருக்கத்துடன் இருந்ததாகவும் ஒரு டச்சு செய்தி தெரிவிக்கின்றது. 5 மில்லியன் யூரோக்களுக்கு மேல் கமிஷன்களாக செலுத்தப்பட்டுள்ளதாக அறிக்கை கூறுகிறது. சுமார் 100 மில்லியன் யூரோக்கள் மதிப்புள்ள 3 மருத்துவமனை கட்டுவதற்கான ஒப்பந்தத்தை பெற இந்த பணம் பயன்படுத்தப்பட்டதாகவும் அந்த அறிக்கை சொல்லுகின்றது. நிமல் பெரேரா அரசாங்கத்தில் ஒரு சக்தி வாய்ந்த நபராக இல்லாததால் இந்த ஆணையம் ராஜபக்ச அரசாங்கத்தின் 10% கமிஷன் மோசடி செய்பவர்களின் கைகளுக்கு சென்றிருக்கலாம் என்று டச்சு அரசாங்கம் சந்தேகப்படுகின்றது. முன்னர் அறிவிக்கப்பட்ட ஏர்பஸ் கமிஷன் மோசடியில் நாமல் ராஜபக்சவின் நன்கு அறியப்பட்ட நெருங்கிய நண்பரும் தொழிலதிபருமான ஒருவர் ஏர்பஸ் ஒப்பந்தத்திலிருந்து நிதியை மாற்றுவதற்கு வசதி செய்து அதை நாமல் ராஜபக்சவிடம் ஒப்படைத்ததாக போலீஸ் வட்டாரங்கள் கடந்த வருடங்கள் ஒரு தகவலாக அதை தெரிவித்திருந்தது. அந்த கமிஷன் குறைந்தது $2 மில்லியன் இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. இது குறித்து இப்போதைய அரசாங்கம் ஏகப்பட்ட தகவல்கள் திரட்டி வருகின்றது. ஏர்பஸ் ஸ்ரீலங்கன் மோசடியில் தொழிலதிபர் நிமல் பெரேரா சம்பந்தப்பட்டிருந்தார். மேலும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கவில சந்திரசேனவின் மனைவி பிரியங்கா நியோ மாலி விஜயநாயக்காவால் பராமரிக்கப்படும் கணக்கிலிருந்து $8 லட்சம் அமெரிக்க ஷேஃபர் விஷன் லிமிடெட் நிறுவனத்துக்கு சொந்தமான கணக்கிற்கு மாற்றப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிய வந்துள்ளது. இது பிரிட்டிஷ் வேர்ஜின் தீவுகளில் ஷேஃபர் விஷன் என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது மற்றும் வங்கி கணக்கு வனகவத்தடுகேவை சேர்ந்த டான் நிமல் ஹேமசிறி பெரேராவின் பெயரில் பராமரிக்கப்படுகிறது. வனக வத்தவடுபேவை எந்த ஊர் நான் பார்க்கல. முந்தைய பரிவர்த்தனையை போலவே இந்த பரிவர்த்தனையிலும் பிரிட்டிஷ் வேர்ஜின் தீவில் உள்ள ஷேபர் விஷன் என்ற வெளிநாட்டு நிறுவனத்துக்கு கமிஷன் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த மோசடி தொடர்பான விசாரணை 2016 தொடங்கின பின்னர் அது அதாவது அப்படியோ விடுபட்டு பெண்டிங்ல இருக்குது. இந்த அரசாங்கம் அதை கிளப்ப போகின்றது. மருத்துவமனை ஒப்பந்தம் குறித்து விசாரணை நடத்திய போலீசார் முதலில் நிமல் பெரேராவிடம் அவரது தனிப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு வந்த விவரிக்கப்படாத நிதியின் ஆதாரம் குறித்து விசாரித்த போது முகவரி அல்லது தொலைபேசி எண்ணை கொண்டு அடையாளத்தை சரிபார்க்க முடியாத ஒரு இத்தாலிய தொழிலதிபர் இது என்று அவர்களும் கூறியுள்ளார். ஷேபர் விஷன் ஹோல்டிங்ஸ் பற்றி மேலும் விசாரித்த போது அந்த நிறுவனத்தை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்றும் அந்த நிறுவனம் தனது இத்தாலிய நண்பருடன் இணைக்கப்படலாம் என்று தான் நம்புவதாகவும் அவர் போலீசாரிடம் தெரிவித்திருக்கின்றார். பிரிட்டிஷ் வேர்ஜின் தீவுகளில் இருந்து கார்ப்பரேட் ஆவணங்களை போலீசார் பெற்றபோதுதான் அந்த நிறுவனம் ஒரு பெயர் குறிப்பிடாத இத்தாலிய தொழிலதிபருக்கு சொந்தமானது அல்ல, மாறாக திரு பெரேராவுக்கு சொந்தமானது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டனர். டச்சு நிதியத்தின் அதாவது இதை எப்போது வெளியாகணும் சொன்னால் டச்சு நிதி செய்தித்தாள் பினான்சியல் டக்பிளாட் அல்லது FD நடத்திய விசாரணையின்படி இலங்கையில் மருத்துவமனைகளை நிர்மாணிப்பதில் 2 நிறுவனங்கள் லஞ்சம் கொடுத்ததாக டச்சு அரசு வழக்கறிஞர் சந்தேகிக்கின்றார். குறைந்தது 100 மில்லியன் யூரோக்கள் மதிப்புள்ள திட்டங்களை பெறுவதற்கு மில்லியன் கணக்கான லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நீதிமன்றத்தை மேற்கோள் காட்டி செய்தித்தாள் இந்த லஞ்சங்கள் பெரும்பாலும் உயர் பதவியில் உள்ள அரசு ஊழியருக்கு வழங்கப்பட்டதாக அது கூறுகிறது. லஞ்ச பணம் போலி ஒப்பந்தங்கள் மற்றும் இன்வாய்ஸ்களுடன் மறைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒரு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டதுக்கு முன்பு இன்வாய்ஸ் பண்ணுவாங்கன்னு எல்லாம் பொய்யான பேப்பர்ஸ் தயாரிக்கப்பட்டிருக்குது. இலங்கை அரசாங்கத்திடமிருந்து கட்டுமான ஒப்பந்தங்களை பெற்ற ரோட்டர்டாமை தளமாக கொண்ட உலகளாவிய மருத்துவ சாதன நிறுவனமான என்ட்ராப் நோனியஸ் இந்த கமிஷன் மோசடியில் ஈடுபட்டுள்ளது.
இந்த விசாரணையில் சுமார் 2000 படுக்கைகள் கொண்ட 3 மருத்துவமனைகள் அடங்கும். இதில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்ட குழந்தைகள் மருத்துவமனையும் அடங்கும். அநேகமா இது பேர் சொல்லப்படல சொய்சா ஹாஸ்பிட்டல் பொருளை சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த திட்டங்களுக்கு நெதர்லாந்தில் உள்ள ராபபேங்க் நிதியளித்ததாகவும் டச்சு அரசாங்கத்தால் அட்லாண்டியஸ் நெதர்லாந்து மாநில நிறுவனத்திடமிருந்து ஏற்றுமதி கடன் காப்பீட்டின் மூலம் காப்பீடு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. டச்சு நிதி புலனாய்வு மற்றும் புலனாய்வு சேவை விசாரணை தொடர்கிறது என்பதை அது உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த செப்டம்பரில் 4 நாடுகளில் சோதனைகள் நடத்தப்பட்டன. அந்த விசாரணையின் போது 2 மில்லியன் யூரோக்களுக்கு மேல் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. என்ராப் நோனியஸின் ரபோ பேங்கில் இருந்து பிரிட்டிஷ் பேஜின் தீவில் உள்ள ஒரு நிறுவனத்திற்கு பணம் செலுத்தப்பட்ட 3 மருத்துவமனையின் கட்டுமானத்தை சுற்றியுள்ள பரிவர்த்தனைகளுடன் ஊழல் விசாரணை தொடர்புடையது என்று செய்தித்தாள் கூறுகிறது. மருத்துவமனையின் கட்டுமானத்தில் ஈடுபட்டுள்ள பல தரப்பிலிருந்து சுமார் 5 மில்லியன் யூரோக்குள் கமிஷன் தொகையாக பெறப்பட்டன. இதில் ஒரு சிறிய ஜெர்மன் கட்டுமான நிறுவனம் மற்றும் தொழில்நுட்ப சேவைகளை வழங்கும் ஆஸ்திரேலிய பன்னாட்டு நிறுவனம் ஆகியவை அடங்கும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிறுவனம் இலங்கை தொழிலதிபர் நிமல் பெரேராவுக்கு சொந்தமானது என்று செய்தித்தாள் சொன்னாலும் என்ராப் நோனியஸை தவிர 2வது டச்சு நிறுவனம் மருத்துவமனை திட்டங்கள் ஈடுபட்டுள்ளது. பரண்டக்ஸ் உள்ள AKM கட்டிடக்கலை நிறுவனத்தின் மேம்பாட்டு கிளையான IPD தொழில்நுட்ப வடிவமைப்பு மற்றும் கட்டுமான நிதிகளை மேற்பார்வையிட்டது. இந்த நோக்கத்திற்காக IPD என்ராப் நோனியஸுடன் பணி நியமன ஒப்பந்தங்களை முடித்தது. அரசு தரப்பு விசாரணையில் IPD மற்றும் அதன் 2 இயக்குநர்களும் சந்தேக நபர்களாக மாறியுள்ளனர். 2012 முதல் 2015 ஆண்டு முதல் அந்த ஆண்டின் முற்பகுதியில் வரை நிமல் பெரேரா துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக IPD இயக்குநர்கள் எழுத்துப்பூர்வமான பதிலில் ஒப்புக்கொண்டுள்ளனர். 2012 முதல் 15 வரை ஆண்டின் முற்பகுதி வரை ஒரு நிறுவனத்துக்கு பணம் மாற்றப்பட்டது அவர்கள் சமீபத்தில் அறிந்ததாக FD தெரிவித்துள்ளது. என்ராப் நோனியஸ் நிறுவனத்தால் பணம் முன்கூட்டியே சரிபார்க்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது என்றும் கமிஷன் நடைமுறை ரபோ பேங்க் மற்றும் வரி அதிகாரியுடன் விவாதிக்கப்பட்டது என்றும் IPD கூறுகிறது. சண்டே டைம்ஸ் மற்றும் பிளாக் 10 செய்தித்தாளின் கூற்றுகளும் உண்மைகளும் அங்கு பதியப்பட்டுள்ளதாக இந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை நீதித்துறை செயல்முறை மெதுவாக இருப்பதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பது தாமதமாகிறது என்று மேலும் சந்தேக நபர்கள் சுதந்திரமாக உலாவி வருவதாகவும் அப்போது சொல்கின்றது. ஒரு முறை 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கொலை வழக்கில் தண்டனை வழங்கப்பட்டது. அவரது மேன்முறையீட்டுக்கு இன்னும் 15 ஆண்டுகள் கடந்து விட்டன. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க என்றால், இலங்கையின் நீதித்துறை டச்சு அரசாங்கம் சொல்லும் கருத்து என்னவென்றால், இலங்கையின் நீதித்துறை என்பது மெதுவாக முயல் வேகத்தில் செல்கின்றது. எனவே நீதித்துறையும் கூடிய கவனம் செலுத்தப்படுமானால் இந்த டச்சு அரசாங்கம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கையின் பெறுபவர்கள் மிக விரைவில் எதிர்பார்க்கப்படலாம் என்று டச்சு அரசு தெரிவிக்கின்றது. இதேவேளை இந்த வழக்குகள் இங்கு ஏற்றப்பட்டாலும் தற்போதைய அரசாங்கம் துரிதமாக இந்த வழக்குகளை வழிமுறை செய்ய வேண்டும் அல்லது வழிநடத்த வேண்டும் என்றும் டச்சு அரசாங்கம் எதிர்பார்க்குது. எது எப்படி போனாலும் அநேகமாக இந்த பொரோல சொய்சா ஹாஸ்பிட்டல் பேபி ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கான நிதிதான் சூறையாடப்பட்டிருக்குது. இது அநேகமாக பெசில் ராஜபக்சக்கு கீழ் இயங்கிய குரூப் தான் இதை செய்யப்பட்டிருக்கலாம் என்று இன்னும் ஒரு தகவலும் இருக்கின்றது. எது எப்படி பார்த்தாலும் இந்த ஆண்டில் 8ஆம் மாதம் அல்லது 9ஆம் மாதம் அளவில் அவர் பெசில் ராஜபக்ச இந்த நாட்டுக்குள் அவர் வர வேண்டும். மாத்தறை நீதிமன்றம் ஒன்றுக்கு ஒரு கிரிமினல் வழக்கொன்றுக்கு அவர் வர வேண்டி இருக்கின்றது. அவர் வரவில்லை என்றால் இன்னும் ஒரு 2-3 வழக்கு கடந்து அவருக்கு ஒரு கிரிமினல் சட்டத்துக்கு ஓபன் பரன் பாஸ் செய்யப்பட்டு அவர் இன்டர்போல் மூலம் கொழும்புக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்கின்றது. அதை இந்த அரசாங்கம் செய்யும். ஏனெனில் கடந்த மாதம் அவருக்கான வழக்கு வந்த போது அவர் ஒரு மாடியில் இருந்து விழுந்ததாகவும் அவருக்கு நடக்க முடியாதவாறும் அவர் பிளைட்டில் பிரயாணம் செய்ய முடியாதவாறும் அவருக்கு தொடர்ந்து அவர் வீட்டில் இருந்து 8 மாதம் சிகிச்சை பெற வேண்டும் என்றும் அவர் சார்பான இலங்கையின் முன்னணி பெரிய ஒரு வழக்கறிஞர் பேசியிருந்தார். அதை நீதிமன்றம் ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குதானே,
நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும். நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் அவருக்கு 1 சான்ஸ் 2 சான்ஸ் 3 சான்ஸும் வழங்கப்பட்டு அவர் நாட்டுக்குள் வந்து அவர் அந்த கேஸுக்கு அவர் ஆஜராகவில்லை என்றால் நீதிமன்றம் அவருக்கு ஒரு திறந்த ஓப்பன் வாரண்டை பாஸ் பண்ணி இன்டர்போல் மூலம் அவருக்கு அமெரிக்காவிலிருந்து அவர் இங்கு அழைத்து வர மாட்டார், இழுத்து வரப்படுவார் என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்கின்றோம். எது எப்படி பார்த்தாலும் ஏகப்பட்ட லஞ்ச ஊழல்கள் மகிந்தன் கோட்டையன் காலத்தில் நிறைந்து காணப்படுகின்றது. அவைகளை வெளிநாட்டு நிதி அதாவது இலங்கைக்கு நிதி வழங்கிய வெளிநாட்டு நிறுவனங்களும் வெளிநாடு அரசுகளும் இப்போது தூசு தட்ட தொடங்கி இருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஊழல்கள் மிக விரைவில் ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்களுக்கு தெரியும் வழியில் அரங்கேறும் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கின்றது. இதுவரையும் இது ஒரு வெளியிடப்படாத செய்தி என்று நினைக்கின்றேன். பார்ப்போம், கேட்டு பாருங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.